गजाननं भूतगणाधिसेवितं कवित्तजम्बूतपरक्षारपक्षतम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वेल्वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய பயனுள்ளதாக இருந்துருக்கு. நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. 9881694225 இந்த எண்ணில் வந்து தினம்தோறும் நம்மளை வந்து ராசி பலன் மற்றும் நம்மளுடைய வீடியோஸு அதே போன்று ஆன்மீக சம்பந்தமான புது புது விஷயங்கள்லாம் எடுத்து நம்ம போட்டுருக்கோம், மந்திர சாஸ்திரங்களை பற்றியும். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, ரொம்ப பிடித்தமானவரை ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டா, அச்சா என்ன அது நம்மளை போய் இப்படி சொல்லிவிட்டாலேங்கிற பல யோசனைகள் அப்பப்போ மனசில் வந்து போகக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. பிஸ்னஸ் ரீதியான பண விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணம்ங்கிறது சம்பாதிக்க ரொம்ப கடினம், அதை செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் சம்பாத்திய செலவு ரெண்டையுமே மாற்றி மாற்றி பார்த்துக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். நிறைய யோசனை பண்ணி ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அது ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மரம் சம்பந்தமாக இது இருக்குது, இதை சரி பண்ணணும், இதை வந்து சரி பண்ணி ஒரு வேறு ப்ராடக்டாக பண்ணணும், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் செய்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். சாக்லேட், கேக் சம்மந்தமாக, ஹோம் ப்ராடக்ட் சம்மந்தமாக வீட்டிலேருந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பரதநாட்டியம் பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் டியூஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஹேர் டிசைனிங், பியூட்டிஷியன் படித்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் மன மகிழ்ச்சியோட ஒரு சில காரியங்கள் ஆரம்பிப்பீங்க. காலை நேரங்களில் கொஞ்சம் கோவப்படுவீங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும். மேஷ ராசியில் இருந்துட்டு இருக்கிறவங்க இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் இந்த முகத்தில் இருக்கக்கூடிய மார்க், ஐயோ என்னடா நமக்கு இப்படி இருக்கே அப்படிங்கிற சில தாட்ஸ் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஆகாதுன்னு சொல்லும்போது அதை கவனமாக யூஸ் பண்ணணும். ஆகாதுன்னா ஒதுக்கி வச்சிடணும், மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்லணும். அந்த மாதிரி சென்சிட்டிவாக இருக்கக்கூடியது, ஸ்கின் ரேஷஸ் வரக்கூடிய எந்த விஷயத்தையும் எடுத்து போட்டுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இன்றைய தினம். ரிஷபராசி நேயர்களே, அமோகமான பலன்கள் உண்டு. ஆனால் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். இந்த விரயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவசியம் அனாவசியம் அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு இருக்கு, 4 பேர் உட்காந்துட்டு கரெக்டாக உங்ககிட்ட பில்லை கொண்டு வருவா. ஏன்ப்பா என்ன பார்த்தா மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துடுறியே அப்படிங்கிற பல யோசனைகள் இருக்கும். இந்த பொருள் ஏற்கனவே இருக்கும், திருப்பி அந்த பொருள் அவசியம்னு வாங்குவீங்க. உதாரணத்துக்கு சார்ஜர், செல்ஃபோன் சார்ஜர் எடுத்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் டார்ச், பேட்ரி, செல்லு, இந்த மாதிரி செலவுகள் அப்போ என்னது இப்படி இருக்குது திருப்பி வாங்கிட்டு வந்துட்டோமே, வாட்ச், அவசரப்பட்டு பெல்ட், இந்த மாதிரி சில விஷயங்கள் இன்றைக்கி அவசரமாக சில பொருட்கள் வாங்குறதுக்குண்டான தினமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். மனசில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக வெற்றியாகும். சில நபர்கள் உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. சில நபர்கள் பார்த்துட்டேன்னா உங்களை அப்படியே டவுன் பண்ணி விட்டுருவா. அதனால் பாசிட்டிவாக இருக்கிறவங்ககிட்ட பேசுங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக முடியும். கடன் எதிர்பார்த்த இடத்துல பண வரவுகள் கிடைக்கும். ஆன்லைன் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பேங்கிங் லைனில் இருந்துட்டு இருக்கவங்க, ஃபினான்ஸில் இருந்து சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் மணி எக்ஸ்சேஞ்சர் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப்புன்னு சொல்லுவாங்க, அந்த பொருட்கள்லாம் பால், பேட், இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். இன்னொரு ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு. நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சில நேரங்களில் பய உணர்வுகள் அப்பப்போ மனசில் வந்து போகும்.
இருந்தாலும் இறைவன் இருக்கார், என்னை காப்பாற்றுவாருங்கிற அதி உன்னதமான நம்பிக்கை. ரொம்ப தெரிந்தவர்கள், உற்றார் உறவினர் அவர்களுடைய சந்திப்பு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மிஸ் ஆகும். ஐயோ இப்படி மிஸ் ஆகிடுத்தே, என்ன ஆச்சுன்னு மன பதட்டம் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறி, சரி இயற்கை தானே, மாறி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் நன்மை தரும், அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். கடகராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. நல்ல மாற்றங்கள் கூடியும், மதிப்பு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில நபர் இவர் என்னென்ன நினைக்கிறார், இவா என்னென்ன நினச்சிட்டு இருக்கா, ஒருவேளை இவா இப்படி நினச்சிருக்கா, அப்படி யார் எப்படி நினச்சா நமக்கு என்ன, நம்மளுடைய விஷயத்தில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். டீம் லீடராக இருந்தாங்க, ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்த ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்காங்க, தலைமை பண்பு வதிக்கிறவங்களுக்கு சில விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவு பல பேருக்கு அது பாதிப்பை கொடுக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கம்பெனிக்கு நம்ம செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான முடிவெடுப்பேன். அதன் மூலமாக சில கிளாஷஸ் எல்லாம் வரும், அதையும் சமாளிப்பேன். ஒன்று விட்டா ஒன்று இப்படி வந்து போகும். எல்லாத்தையும் சமாளித்து கடைசியில் பாப்போம் ஒரு கைங்கிற ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலைகள் வரும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு இமேஜின் இருக்கும், மனசுக்குள்ளே நம்மக்கிட்ட ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். இதையும் தாண்டி இறைவனுடைய அனுகிரகம் இருக்கங்காட்டி எல்லாத்தையும் நம்ம மூவ் பண்ணுவோம். நேரத்தை முழுமையாக நம்மளுடைய வேலைகளில் பயன்படுத்தும் பொழுது அந்த மற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து கிளியர் ஆகிடுது. முடிஞ்ச வரைக்கும் தியானம், யோகா போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டயபெட்டிஸ் இருந்துருக்கிறவங்க, ப்ரெஷர் இருந்துருக்கிறவங்க ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். நேரத்தை உட்கொள்கிறது, நேரத்தில் உடம்பை பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்துக்காக இன்றைக்கி கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரங்கள் பேசும்பொழுது, ஃபோனில் பேசும்போது, மற்றவாட்ட பேசும்போது யார் என்னன்னு தெரியாமல், அவளை பற்றி விசாரிக்காமல், அவளை பற்றி தெரிஞ்சுக்காமல் ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்லக்கூடாது. பூரம் மகா நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா நிறைய விஷயங்களில் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் மறதி அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய வியாதியாக இருந்துருக்கும். என்னப்பா அது ஏதாவது ஒன்று வச்சுட்டே இருக்காது, காஸ்ட்லியான பொருட்களை வச்சுமே யூஸ் பண்ணவே கூடாதுங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் வந்து மனசில் வந்துட்டுருக்கும். மேலே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. நம்ம ஒரு வைராக்கியத்தோட ஒரு காரியத்தை எடுத்து பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து செயல்படுத்துவீங்க. அது உங்களுக்கு பேர், மதிப்பு, புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு அஸ்தம் சித்திர நட்சத்திரத்துக்கு நன்னா இருக்குது, உத்தர நட்சத்திரத்துக்கு கவனம் என்பது தேவை. சந்திரன் இன்றைய தினத்தில் சில நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தாங்க. இன்றைக்கி அஸ்த நட்சத்திரத்துக்கு கூட 50% நல்லா இருக்குது, 50% பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. இட சம்மந்தமான விவகாரங்களில் கவனமாக இருக்கும். ஒரு இடம் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், அதில் அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படித்து லீகல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது. இவா சொன்னா அவா சொன்னான்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுத்துடக்கூடாது. ஒரு தெரியாத பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது சித்திர நட்சத்திரத்துக்காக கம்மி பண்ணிக்கிறது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு தாயார், தந்தையார், பெற்றவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசணும். அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்ம எப்படியும் திருப்தியாக பண்ணியாச்சு, அவள் சந்தோஷப்பட்டாலா, அதை விட ஹாப்பி வேறு எதுவும் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நல்லது செஞ்சும் கெட்ட பேர் வருதுங்கிற ஒரு மன உறுத்தல்கள் இருக்கும். சம்பாதிச்ச காசை சேர்த்து வச்சு எதுன்னு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு. துளாராசி அன்பர்களே, அமோகமான பலன்கள் உண்டு. நிறைய யோசனைகள் அனுகூல்யமாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். மற்றவங்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இன்றைய தினத்தில் பணவரவுகள் கூடி வரும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாகும். ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி லாட்ஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு, வெளிநாட்டில் புது விஷயங்கள், புது தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இது நடக்கலை, அது நடக்கலைன்னு இல்லைங்கிற விஷயத்தை போய் இருக்குது, சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா விஷயங்களை ஃபுல்லாக ஆன்லைன் பண்ணணும், நீ அப்கிரேட் ஆகணும், இப்படியே இருக்கக்கூடாது, புதுசாக இந்த இடத்த கட்டணும், ஏதாவது லீஸுக்கு விடலாம், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக. இத்தனை வருஷம் உழைச்சிருக்கோம், என்ன இருக்குதுன்னு சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வரும். சரி, இனிமேல் நம்ம என்ன போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அடுத்த நிலைக்கு உண்டான சப்ஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தேடுதலுக்கு உண்டான எதிர்பார்ப்புகள் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அரசியல் இருக்கவங்க பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தை யோசித்து பார்த்து செயல்படுவீங்க. அதே சமயத்தில் ஒரு முடிவு எடுக்கும்பொழுது 100 தடவை யோசிப்பீங்க. முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதை மாற்றிக்கொள்ளவும் மாட்டீங்க.
இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு நினச்ச காரியங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கழுத்து வலி, முதுகு வலி, தலைவலி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவா கவனமாக இருக்கணும். அதே போன்று ஒரு முடிவெடுக்கும் பொழுது பல பேர் உங்களுக்கு சாதகமான பலன்களை சொல்லக்கூடியதா. கணவன் மனைவி பிரிந்திருந்தவா ஒன்று சேரத்துக்குண்டான வாய்ப்புகள். வேலையே இல்லைன்னு வருத்தப்பட்டவா, இந்த வயசுக்கு மேலே யார் எனக்கு வேலை கொடுப்பான்னு வருத்தப்பட்டவாளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். கேட்ரிங் சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரி இருக்கவங்க, தீபாவளி ஒர்க்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சீசனல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான காரியமாக இந்த காரியம் இருக்கும். இன்றைய தினத்தில் முதலீடு பண்ணி ஒரு பொருளை வாங்குகிறோம், முதலீடு பண்ணி ஒரு காரியத்தை பண்ணுறோம், நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிறரை நம்பி பணம் போடுறது, பிறரை நம்பி பணம் கொடுக்கறதுல கவனம் என்பது தேவை. தனுர் ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு காரியம் நடக்கும். பிடித்தவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருமையாலான நாளாக இருக்கும். குழந்தைகள் ஏதேனும் பட்டம், அதே சமயத்தில் குழந்தைகள் ஏதேனும் ஒரு விஷயத்தை சாதிச்சனா அப்பா அம்மாவுக்கு இதோட சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. நல்ல முயற்சி, தானாக முயற்சி பண்ணி இந்த ஜெயிச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும். ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். மிகப்பெரிய படிப்பு உங்களுக்கு ஒரு பேக் போனாக அமையும். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கூடி வரும். உங்களுடைய நாலேஜ் உங்களுக்கு ஒரு பேக் போனாக இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமை எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடியது. சேல்ஸில் இருந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்க அந்த கம்பெனியோடைய விஷயங்கள் எடுத்து அப்ரோச் பண்ணி எக்ஸிபிஷனில் போட்டு அதுக்கப்புறம் பேர் புகழ் அந்தஸ்து பணவரவுகளும் கூடி வரும். பிறர் மத்தியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நம்மளுடைய லேகெல்லாம் எது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இனிமேல் அதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூட சக்ஸஸ் மட்டும் நம்ம போகணுங்கிற எண்ணங்கள் கூடி வரும். அதன் உங்களுக்கு மிகப்பெரிய பாதையை அமைத்து கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, சிறு விஷயங்கள்லேயும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து இந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. பணம், பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். பொருட்கள் பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா நம்ம சேமித்து வைக்கிறது பிறருக்கு கண்திஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்குது. யார் முன்னாடி எதையும் நம்ம காமிச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏதாவது விற்கணும்னு நினச்சிட்டு இருக்காளுக்கு அது விற்று வேற ஒன்று வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல இடம் இருக்கான வேலி போடல, எதுவுமே பார்த்துக்கலச்சா எப்படி இருக்கோ என்ன இருக்கோன்ற யோசனைகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு சில விஷயங்களில் சேமித்து வைத்ததை பற்றி பேசுகிறது, குழந்தைக்கு எஃப்டி போடுறது, இன்சூரன்ஸ் போடுறது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுகிறது, படிப்பு, குழந்தையுடைய டியூஷன் சேர்த்துறது, இது சேர்த்துறது, பாட்டு கிளாஸ் சேர்த்துறது, இது போன்ற முக்கியமான படிப்புகளில் சேர்த்துறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, அனுகூல்யமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விவகாரமான விஷயங்களையும் நீங்கள் ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணி உங்களுடைய பேச்சு திறமை மிகப்பெரிய வளர்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட இருக்கிறவா, சில விஷயத்தை கைட் பண்ணிட்டு இருக்கிறவா, சில விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவா எல்லாம் கேட்டுப்பில் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சமயோஜித யோசனை வர அதை எடுத்து செயல்படுத்துவீங்க. மன எண்ணங்களும் ஓட்டங்களும் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான இருக்கும். ஏதோ உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன். சில ஐடியாஸ் எல்லாம் பிறருக்கு கொடுப்பேன், அது அவளுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக யோசித்து ஒரு சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். சில தொழில்கள், இந்த தொழில்கள் நம்ம பண்ணுறோம், இது யாருக்கும் சொல்லப்படாது அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் வரும். லாபம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போங்கிற சிந்தனைகள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேயர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, கேட்பீங்க, ஐடியாஸ் கொடுப்பாங்க, கேட்பீங்க. எல்லாம் சரி, ஆனால் செயலில் வரமாட்டேங்கிறதே அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், இசையமைப்பாளர் இருந்துருக்கோம், ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, சினிமா சார்ந்த துறைகளில் இருந்துட்டுருக்கிறவங்க, புதிய எதிர்பார்ப்புகள், புதிய சிந்தனைகள் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அதன் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நபர்கள் உங்கள் முன்னாடி உண்மையை சொல்லுவா, ஒரு சில நபர்கள் உங்கள் முன்னாடி பொய் சொல்லுவா. அந்த பொய் சொல்கிறது உண்மைன்னு எடுத்துன்னு இருப்பேன். அதனால் யார்ட்டையும் ஏமாந்து பழக்கமாக எடுத்து சரி இப்பவும் ஏமாற வேண்டிதான் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். எதையுமே பெருசாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வராது. எல்லாம் இறைவன் பார்த்து பாருங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். அது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம். பொதுவாகவே நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஒரு காரியம் வெற்றி பெறத்துக்கு என்ன சார் பண்ணணும்? நான் காரியம் ஜெயமாகணும், நான் என்ன பண்ணணும்? நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லப்பட்ட அற்புதமான விஷயம். அதாவது வெற்றிலை பாக்குக்கு தாம்பூலம்னு சொல்லுவாள். காரிய வெற்றிக்கு இந்த தாம்பூலம் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. எப்படின்னா, வெத்தலை எடுத்துக்கோங்க, அதில் ஒரு காசு வச்சுக்கோங்க, சாமிகிட்ட வச்சு எடுத்துக்கோங்க.
அது மேலே குங்குமத்தில் நல்ல பிரார்த்தனை பண்ணி மகாலட்சுமியை வேண்டிக்கணும். மகாலட்சுமி நமஹ, மகாலட்சுமி நமஹ, மகாலட்சுமி நமஹ, மகாலட்சுமி. ஒருவேளை இது வந்து பணம் சம்பந்தமான விஷயம்னா மகாலட்சுமி, ஒரு காரியம் சம்பந்தமான விஷயம் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வேண்டிக்கணும். அப்படி குங்குமத்தை எடுத்து நம்ம ஜெபிச்சுட்டு ஒரு 108 முறை 54 முறை ஒரு மண்டலம், அதாவது 48 மந்திரத்தை சொல்லி அந்த வெத்தலை மேலே வச்சுருக்க காசில் போட்டு ஒரே ஒரு சின்ன வெற்றி வேரை வச்சு அதை அழகாக மடிச்சுக்கோங்க. வெத்தலை எப்போவுமே காம்பு இல்லாமல் இருக்கணும், அது உங்களுக்கு தெரியும். சின்ன மஞ்சள் நூலை வச்சு கட்டிட்டு சுவாமி பாதத்தில் வச்சு தீபாராதனைலாம் முடித்து எடுத்து நம்மளுடைய பாக்கெட்டில் வச்சுக்கணும். தினந்தோறும் இந்த மாதிரி ஜெபிச்சு வந்து பார்க்கும்பொழுது போகக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி ஆகும். இறைவனுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு முயற்சி இருக்குது, பக்தி இருக்குது, நம்பிக்கை இருக்குது. நேரத்தை இறைவன் மாற்றி கொடுப்பார். அந்த சக்தி யார்கிட்ட இருக்குன்னா பரமேஸ்வர்கிட்ட இருக்குது. அந்த சக்தி யார்கிட்ட இருக்குன்னா இறைவன்கிட்ட இருக்குது. அப்பேற்பட்ட இந்த வழிபாடு வெற்றி இலை, காசு, குங்குமம், அதே போன்று பார்த்துட்டோம்னா வெற்றி வேர், இது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொடுக்கும். இந்த பரிகார முறைகளை நீங்கள் செய்து பாருங்கள். போகும் காரியம் ஜெயமாக வெற்றியாக இந்த வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸ் 2 days பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க தாராளமாக 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய ஆன்மீக குரூப்பில் ஜாயின் பண்ண இந்த மாதிரி டெய்லி ஆன்மீக தகவல் நிறைய விஷயம் சொல்லுங்கள் சார். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 9884169425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷன். நமஸ்காரங்கள்.